தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையவிருக்கிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமென்றோ என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதருக்கும் ஆபத்து காலம் என்று ஒன்று உண்டு. அந்த காலத்தில்தான் கர்த்தர் நம்மை நம் விசுவாசத்தை சோதிப்பார். பிரியமானவர்களே, தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். ஆனால் அந்த தானியேலை சிங்கக்கவிக்குள் போடும் அளவிற்கு கர்த்தர் ஒரு சோதனையின் காலத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயிலை தன் தூதனை கொண்டு கட்டி போட்டு தானியேலுடன் கர்த்தர் இருப்பதை அந்த தேசத்து மக்கள் அனைவரும் கண்டுகொள்ளும்படி செய்தார். பிரியமானவர்களே, அதனால் கர்த்தர் அவருடன் இருக்கிறார் என்று அவனுடைய மன்னர் கூட பயந்து அவனை உயர்ந்த அதிகாரியாக உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். இதே போன்றுதான் ஒரு சில ஆபத்து நாட்கள் நமக்கு இப்பொழுது இருக்கும் பொழுது நீங்கள் அதில் சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை மேற்கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தந்து உயர்த்தும் பொழுது உங்களுடன் கர்த்தர் இருப்பதை உணர்ந்து உங்களுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த சில ஆபத்து நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு துதி செய்யுங்கள். உங்கள் ஆபத்து இன்றோடு முடிந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததியும் உயர்த்த போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக சில ஆபத்து நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போவோமானால் எங்களுடைய பலன் குறுகினது என்று நீர் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அன்று தானியேல் உமக்கு பிரியமானவராக இருந்த போதிலும் சிங்கங்களின் வாயை நீர் கெட்டி போட்டதினால்தான் அனைத்து அந்த தேசத்தில் உள்ள அனைவரும் அவருக்கு பயந்து கர்த்தர் அவருடன் இருக்கிறார் என்று நிரூபித்தாரப்பா. அதே போலதான் இந்த ஆபத்து நாட்களில் நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தந்து நீர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி எங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகின்றோம். என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் நீர் கொடுக்கின்ற இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. இந்த ஆபத்து காலம் முடிந்த உடனே நீர் இரட்டிப்பான நன்மையால் நிரப்ப போகின்றேன் என்று கூறுகின்ற இந்த வாக்குத்தத்திற்காக கோடி நன்றி. அதை நிறைவேற்றி கொடுங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க பலன் தாருங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.